பேக் டு மை சேனல். நேற்று போட்ட வீடியோ வந்து நல்ல ரெஸ்பான்ஸ். நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சார் ரொம்ப நல்லா இருந்தது, நாங்களாம் வந்து கவுன்சிலிங்கை பற்றி பயந்துட்டு இருந்தோம், நீங்கள் கவுன்சிலிங்க்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணி நீங்கள் சொன்னது நல்லா இருக்கு, இன்னும் வந்து கவுன்சிலிங்கை பற்றி இன்னொரு வீடியோ வந்து ரொம்ப கிளாரிட்டியாக சொல்லுங்கன்னு கேட்டனால இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணுறேன். கவுன்சிலிங்ல கண்டிப்பா எல்லாத்துக்கும் சீட் கிடைக்கும். என்னது, கவுன்சிலிங்ல வந்து எல்லாத்துக்கும் சீட் கிடைக்கும். சோ வந்து யாருமே வந்து ஒரி பண்ண தேவையில்லை. சார் நீங்க வந்து எல்லா வீடியோலயும் வந்து நீங்க கவுன்சிலிங்ல சீட் கிடைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க சார். எந்த சார் as a parent வந்து எனக்கு பயம் இருக்கும், ஸ்டூடெண்ட் சார் எனக்கு பயமா இருக்கு சார், ஏன்னா நான் மேனேஜ்மெண்ட்ல போயிடுவேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்ன கேக்குறீங்க, சார் நீங்க வந்து கான்பிடென்ட்டா வந்து கவுன்சிலிங்ல வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. சார் அந்த கான்பிடென்ட் வந்து நீங்க ஒரு இதுல சொல்றீங்க, அந்த கான்பிடென்ட் வந்து எங்களுக்கு வரணும்ல சார். அந்த கான்பிடென்ட் எங்களுக்கு வர்றதுக்கு நீங்க எந்த பேசிஸ்ல வந்து எங்களை கான்பிடென்ட் பண்றீங்க அதை சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. இதுல என்ன மறைக்கிறதுக்கு இருக்கு, கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் எப்படி நடக்கும் முதல்ல அந்த ப்ராசஸ் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு காலேஜ்ல ஒரு செக்ஷன், இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா ஒரு செக்ஷன்ல 60 பேர் இருப்பாங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஒரு செக்ஷன்ல 60 பேர் இருப்பாங்க, ஏஐடிஎஸ் ஒரு செக்ஷன்ல 60 பேர் இருப்பாங்க. இது ஒவ்வொரு செக்ஷனுக்கு 60 பேர். இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் வந்து என்னது, மினிமம் வந்து ஒரு 4 செக்ஷன் 3 செக்ஷன் அப்படி இருக்கு. 4 செக்ஷன் இருந்தா எத்தனை பேர் படிப்பாங்க, 240 பேர் படிப்பாங்க. 3 செக்ஷன் இருந்தா எத்தனை பேர் படிப்பாங்க, 180 பேர் படிப்பாங்க. 2 செக்ஷன் இருந்தா எத்தனை பேர் படிப்பாங்க, 120 பேர் படிப்பாங்க. ஒரு செக்ஷன் இருந்தா எத்தனை பேர் படிப்பாங்க, 60 பேர் படிப்பாங்க. இதுதான் வந்து ஒரு செக்ஷன்ல வந்து எத்தனை பேர் படிப்பாங்கன்னு. ரைட். இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவுன்சிலிங்ல செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், அதாவது பிரைவேட் காலேஜஸ் இருந்தாங்கன்னா 65% வந்து நீங்க யாருக்கு கொடுக்கணும், கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும். எவ்வளவு கொடுக்கணும், 65% வந்து யாருக்கு கொடுத்துடணும், கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும். 35% மட்டும்தான் என்ன செய்ய முடியும், மேனேஜ்மெண்ட்ல சீட் போட முடியும். எவ்வளவு போட முடியும், 35% தான் வந்து அவங்க என்ன செய்ய முடியும், மேனேஜ்மெண்ட்ல சீட் போட முடியும். இது கிளியர் ஆயிட்டீங்களா? ரைட். இப்போ வந்து நம்ம ஒரு செக்ஷனுக்கு சொல்லி நம்ம பேசணும்னா 60 சீட்டு, கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு வரணும், எவ்வளவு அவங்க கொடுத்துடணும், செல்ஃப் ஃபைனான்ஸ்காரவங்க 65% கொடுத்துடணும். அதாவது 60 சீட்ல 65% கொடுத்துட்டாங்கன்னா 39 சீட் வந்து எதுல வரும், ஒன்லி கவுன்சிலிங். மேனேஜ்மெண்ட்ல வந்து அவங்க எவ்வளவு போட்டுக்கலாம்னா மிச்சம் இருக்கிற 21 சீட்டு, மொத்தம் வந்து 60 சீட்டு டோட்டல் ஒரு செக்ஷனுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ வந்து 39 சீட்டு எதுக்கு வரணும், கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தே ஆகணும். அடுத்தது மேனேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளவு போட்டுக்கலாம், 21. இப்ப எது பெருசு தம்பி, 39 பெருசா 21 பெருசா? அந்த 31மே வந்து 39மே என்னது, ஃபுல் கவுன்சிலிங் தான், கவர்மெண்ட் கோட்டால தான் அது வர முடியும். ஆனா அது தெரியாம தான் வந்து எல்லாருமே வந்து அந்த 21 சீட்டை நோக்கி தான் எல்லாருமே ஓடுறீங்க. ஆனா நம்ம கவர்மெண்ட்ல வந்து கவுன்சிலிங்ல எத்தனை இருக்கு, 39 சீட்டு ஒரு செக்ஷனுக்கு. ரைட். இப்போ ஒரு டேபிள்லயே வந்து அது போக அந்த 39 சீட் எப்படி பிரிப்பாங்கன்னா, அந்த 39 சீட் வந்து ஓசின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா ஓபன் காம்படிஷன். இந்த ஓபன் காம்படிஷன்ல எல்லா கம்யூனிட்டியும் போட்டி போடலாம். யார் யாரு, ஓசி கம்யூனிட்டிக்காரவங்க, பிசி கம்யூனிட்டிக்காரவங்க, பிசிஎம் கம்யூனிட்டிக்காரவங்க, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இவங்க எல்லாருமே வந்து என்ன செய்யலாம், போட்டி போடலாம். இதுல ஓசி இதுல அதுல எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னா 31% வந்து எதுல பண்ணுவாங்க, ஓசிக்கு பண்ணுவாங்க. அடுத்தது பிசிக்கு வந்து கவர்மெண்டோட ஒதுக்கீடு வந்து 26.5. எவ்வளவு, 26.5. அடுத்தது பிசிஎம்க்கு முஸ்லிம்ஸ்க்கு 3.5%. அடுத்தது வந்து எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு எவ்வளோ, 20%. அடுத்தது எஸ்சிக்கு 15%. அடுத்தது எஸ்சிஏ 3%. அடுத்தது எஸ்டிக்கு 1%. அந்த 39 சீட்டை வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த பேசிஸ்ல தான் பிரிப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து நம்ம கவர்மெண்ட் சீட்டை பத்தி நம்ம ஒரு செக்ஷனுக்கு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்க போறோம். எவ்வளோ, 39 சீட்டை வந்து இந்த பெர்சன்டேஜ்ல பண்ண போறாங்க. 39 சீட்டை வந்து இப்ப ஓசின்னு சொல்லி கால்குலேட் பண்ணாங்கன்னா எவ்வளோ, 39 இன்ட்டு
31%. அப்படி பண்ணா வந்து உங்களுக்கு என்னது 11 சம்திங் வரும். அதாவது 11 சீட் இல்லனா 12 சீட் கொடுக்கலாம். அடுத்தது பிசிக்கு வந்து 26.5. அப்ப கால்குலேட் பண்ண எவ்வளவு சீட் வரும்னா 10 இல்லனா 11, 10 இல்லனா 11. அடுத்தது பிசிஎம், அந்த 39 சீட்ல வந்து பிசிஎம்க்கு 3% வச்சாங்கன்னா ஒரு சீட். அடுத்தது வந்து எம்பிசி டிஎன்சிக்கு எவ்வளவு 20%. அந்த 39 சீட்ல வந்து என்ன எவ்வளவு செய்யலாம், டிஎன்சிக்கு 7 இல்லனா 8 வரலாம். அதே மாதிரி வந்து எஸ்சிக்கு வந்து 15%. அப்ப எவ்வளவு வரலாம்னா 5 இல்லனா 6 வரலாம். ரைட். எஸ்சிஏக்கு 3%, அவங்களுக்கு ஒரு சீட் வரலாம். அதே மாதிரி வந்து எஸ்டிக்கு வந்து 1% தான் மேபி வரலாம், இல்லனா ஒரு சீட் வரலாம். இதுதான் வந்து கவர்மெண்டோட ஸ்பிளிட் அப். 39 சீட் வந்து கவுன்சிலிங் தான் வரணும். ரைட். இதுல ஒரு சின்ன இது என்னன்னா, அந்த 39 சீட்ல வந்து 3 சீட் வந்து 7.5 கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிடும். எவ்வளவு 7.5 கவர்மெண்ட் கோட்டா, அதுவும் கவர்மெண்ட் சீட் தானே. சோ வந்து 39ல 3 வந்து யாருக்கு போயிடும், 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பையங்களுக்கு. அவங்களுக்கு வந்து அந்த சீட் வந்து அந்த 3 சீட் ஒரு செக்ஷனுக்குனா ஓசில, பிசில, எஸ்சில எப்படி இருக்கலாம். அந்த அந்த எல்லா கம்யூனிட்டில வந்து 3 சீட் எதுலயா ஒண்ணு இருக்கலாம். ரைட். இப்போ கான்பிடென்ட்டா வந்து சார் நீங்க எப்படி கவுன்சிலிங்ல கிடைக்கும்னு கேக்குறீங்களா, இதுக்கு இனிஷியல் வேகன்சி பொசிஷன் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டியோட ஒரு குரூப் எடுத்து நான் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். அப்படியே இப்ப பாருங்க. இப்ப நீங்க பாக்குறீங்களா, இப்போ வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல வந்து எவ்வளவு சீட் இருக்கு நல்லா பாருங்க. இந்த டேபிளை மட்டும் நீங்க பாருங்க, உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். பயோமெடிக்கல்ல வந்து ஓசில 17 சீட் இருக்கு, பிசில 14, பிசிஎம்ல 1, எம்பிசில 10, எஸ்சில 9, எஸ்சிஏல 2, எஸ்டில 0. ரைட். உங்களுக்கு பிடிச்ச கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்தி பேசிடுவோமா? ரைட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல வந்து அங்க 2 இருக்கு. நம்ம எடுத்தது வந்து இது அண்ணா யூனிவர்சிட்டியோட கிண்டியோட இது. அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா பியூர் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து 15 சீட் ஓசில இருக்கு, பிசிக்கு 15 சீட்டு, அடுத்தது வந்து பிசிஎம்க்கு 2 சீட்டு, அடுத்தது வந்து எம்பிசிக்கு 2 சீட்டு, சாரி எம்பிசிக்கு எத்தனை 9 சீட்டு, எஸ்சிக்கு 8, எஸ்சிஏக்கு 2, எஸ்டிக்கு 0. ரைட். இதே இது வந்து எஸ்எஸ்ல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து அவங்க 2 இருக்கு. ஒன்னு பியூர் எய்டட், இன்னொன்னு வந்து என்னது ஒரு எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்ட்டட். அதுல எவ்வளவு சீட் இருக்கு பாருங்க. ஓசில 30, பிசில 26, பிசிஎம்ல 4, எம்பிசில 21, எஸ்சில 15, எஸ்சிஏல 4, எஸ்டில 1. ரைட். இப்போ நீங்க வந்து எந்த கம்யூனிட்டி பையங்க, இப்போ வந்து நம்ம ஒரு காமனா வந்து எந்த கம்யூனிட்டி எடுத்துக்கலாம், எந்த கம்யூனிட்டிக்காக கோச்சிக்கிறாதீங்க. ஒரு கால்குலேஷனுக்கு நான் ஒரு கம்யூனிட்டி எடுக்கிறேன், இதே கம்யூனிட்டி தான் வந்து எல்லாத்துக்கும். ரைட். இப்போ வந்து நான் கம்யூனிட்டி எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் உங்களுக்கு என்ன எடுக்கிறேன்னா பிசி எடுத்துக்கலாமா? ரைட். பிசி கம்யூனிட்டி வந்து நம்ம எடுத்துக்கிறோம். பிசி கம்யூனிட்டியில வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறான். என்னது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கு வந்து பியூர் கவர்மெண்ட் கோட்டா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எத்தனை இருக்கு, ஓசில 15, பிசில 15, மொத்தம் அவனுக்கு எத்தனை சீட் இருக்கு, 30 சீட் இருக்கு. ரைட். அதே இது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எஸ்எஸ் இருக்கா, அதுவும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில எஸ்எஸ் மேபி ஒரு 10,000 20,000 ஃபீஸ் கூட இருக்கலாம். புரியுதா? அதுல எத்தனை சீட் இருக்கு பாருங்க. ஓசில 30, பிசில 26. இப்ப நம்ம இந்த கால்குலேட்டர்ல பண்ணி பார்த்தாவே கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து 15 பிளஸ் 15 30 சீட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எஸ்எஸ்ல வந்து 30 பிளஸ் 26 56, 56 பிளஸ் 30 எவ்வளவு ஆச்சு, 80 சீட்டு. எவ்வளவு 30 பிளஸ் 76, 30 பிளஸ் 26 எவ்வளவு 56 பிளஸ் 30 எத்தனை சீட் இருக்கு, 86 சீட் இருக்கு. சோ இந்த 86 சீட் வந்து எப்படி குறையும்னா, முதல்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல முதல் ஓசில 15 சீட் இருக்கா, அந்த 15 சீட் அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வரும். இந்த 15 சீட் 0 ஆன பிறகுதான் கம்யூனிட்டியில வந்து குறைய ஆரம்பிக்கும். ரைட். இப்போ இந்த டேபிள் பாருங்க. இப்போ இந்த டேபிள் பார்த்தா உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பாருங்க, ஓசி 0 ஆயிருச்சு. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 15 இருந்தது என்ன ஆயிருச்சு, 7 ஆயிருச்சு. அப்படின்னா என்னது, ஓசி 0 ஆயிருச்சு. பிசி கம்யூனிட்டியில எத்தனை எடுத்திருக்காங்க பாருங்க, 8 பேர் எடுத்துட்டாங்க. அதனால என்ன ஆயிருச்சு, 7 ஆயிருச்சு. பிசிஎம் ஒரு சீட்டு எடுத்திருக்காங்க. அப்படின்னா வந்து பிசிஎம் 1 ஆயிருச்சா. அடுத்தது எம்பிசி டிஎன்சி 9 சீட்டு முன்னாடி இருந்தது, இப்போ எவ்வளவு இருக்கு,
2 சீட்டு அப்படின்னா என்னது 7 சீட்டு கம்யூனிட்டியில எடுத்துட்டாங்க. அடுத்தது எஸ்சில வந்து 8 சீட்டு இருக்கு. இப்போ வந்து எவ்வளவு இருக்கு 4. அப்படின்னா எத்தனை 4 சீட் எடுத்துட்டாங்க. அடுத்தது SC-A 2 சீட் இருந்தது, 1 சீட் எடுத்துட்டாங்க. SC-A சீட்டே இல்லாம இருந்தது. ரைட், இதே நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு சொன்னோம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து என்ன இருந்தது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சொல்லி இருந்தது. அது எவ்வளவு இருந்தது 30 சீட் இருந்தது. OC அப்படியே 0 ஆயிருச்சு. இப்போ வந்து BC-ல பாருங்க 26 சீட் இருந்தது, இப்ப என்ன ஆயிருச்சு 8 ஆயிருச்சு. அப்படின்னா எத்தனை 18 சீட்டு வந்து எடுத்துட்டாங்க. மிச்சம் வந்து 8 சீட்டு தான் இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் SS-ல வந்து BCM-ல 4 சீட் இருக்கு. இப்ப எத்தனை இருக்கு 2 தான் இருக்கு. அப்படின்னா என்னது 2 பேர் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி MBC-ல 21 சீட் இருந்தது, இப்ப எவ்வளவு இருக்கு 15. அப்படின்னா எத்தனை பேர் எடுத்திருக்காங்க சொல்லுங்க 6 பேர். அடுத்தது வந்து SC-ல வந்து 4 இருந்தது, இப்ப எத்தனை எடுத்திருக்காங்க 3 இருக்கு, 1 சீட் எடுத்திருக்காங்க. அடுத்தது SC-ல 1 சீட் இருந்தது அப்படியே இருக்கு. சோ இப்படிதான் வந்து ஒவ்வொரு காலேஜ்லயும் உங்களுக்கு என்ன ஆகும் சீட்டு குறையும். ரைட், இன்னொரு ஒரு முக்கியமான ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த கவுன்சிலிங் 65%, சாரி 65%, மேனேஜ்மெண்ட்டுக்கு 35% சொன்னது எல்லாமே யாருக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்களுக்கு. யாருக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்களுக்கு. ஆனா கவர்மெண்ட் காலேஜுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோட கவர்மெண்ட் காலேஜஸ்க்குலாம் என்ன ஆகும் அப்படியே 60 சீட்டுமே இருக்கும். என்னது, ஏன்னா அங்க மேனேஜ்மெண்ட் கிடையாதுல. இப்ப கவர்மெண்ட்ல வந்து அவங்க யாருக்கு மேனேஜ்மெண்ட் கொடுப்பாங்க, கொடுக்க முடியாது. சோ கவர்மெண்ட் காலேஜ்ல எல்லாம் வந்து உங்களுக்கு என்னது ஒரு செக்ஷன்ல 60 சீட் இருந்தா அந்த 60மே என்ன செஞ்சிருவாங்க அந்த கம்யூனிட்டி வைஸா பிரிச்சிருவாங்க. சோ அதனால நான் ஒரு காலேஜ் சொன்னேன், ஒரு காலேஜ் மட்டும் தான் வாழ்க்கையாப்பா. இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி வச்சு நான் 4 இது சொன்னேன். இதே மாதிரி எத்தனை கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. அது போக சென்னையில வந்து டாப் 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 நீங்களே சொல்றீங்க, ஏதோ நிறைய பேர் வரிசைப்படுத்தி வந்து டாப் காலேஜ் சொல்லி நீங்க கனவு வச்சிருக்கீங்க. அந்த காலேஜ்ல எல்லாம் போய் வந்து இந்த மாதிரி சீட்டு இனிஷியல் வேகன்சி பொசிஷன் பாருங்க. பாத்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு என்ன வந்துடும் ஒரு கான்பிடென்ட் வந்துடும். சார் இவ்வளவு சீட் இருக்கா, இவ்வளவு சீட் இருக்கா, அப்படின்னா எனக்கு கண்டிப்பா கிடைக்கும் சார்னு. புரியுதா? கோயம்புத்தூர்ல எத்தனை காலேஜ் இருக்கு, மதுரைக்காரன் எங்க ஊர்ல எத்தனை காலேஜ் இருக்கு, சவுத்ல அவ்வளவு காலேஜஸ் இருக்கு. எனக்கு ரொம்ப வருத்தம், நிறைய யூடியூபர்ஸ் வந்து திருப்பி திருப்பி வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா டாப் சென்னை காலேஜஸ், கோயம்புத்தூர் காலேஜ் சொல்றாங்க. ஆனா இப்ப நான் வருஷப்படுத்த ஆரம்பிச்சேன், சவுத்லயும் காலேஜஸ் நிறைய இருக்கு. சோ அதனால ஒன்லி சென்னை கோயம்புத்தூர்ல இருக்கிறது மட்டும்தான் நல்ல காலேஜ் நினைக்காதீங்க, எல்லா ரீஜன்லயும் இருக்கு. நான் இப்ப திருச்சி ஜோன் எடுத்துட்டா எத்தனை இருக்கு சொல்லிட்டே போலாம். அதே மாதிரி விழுப்புரம் ஜோன்ல எவ்வளவு இருக்கு, எல்லா ஜோன்லயும் காலேஜஸ் இருக்கு. ஆனா எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க சென்னை கோயம்புத்தூர் மட்டும் தான் சொல்றாங்க. ஆனா எல்லா ஜோன்லயும் காலேஜ் நல்ல நல்ல காலேஜ் இருக்கு. நீங்க போய் அனலைஸ் பண்ணுங்க. புரியுதா? நான் எப்பவுமே நான் சொல்றது, என்னைய வந்து மத்த யூடியூபர்ஸ் தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, நான் எப்பவுமே சொல்றது எக்கனாமிக்கல் முதல்ல பாருங்க. பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்கல் பாருங்க. ரெண்டாவது சேஃப்டி. எனக்கு போன் பண்ற கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்றது, சார் கண்டிப்பா சேஃப்டி இருக்கா, நீங்க முதல்ல காலேஜ் போய் பாருங்க சார். சேஃப்டி ஒரு ஆஸ்பெக்ட்ஸ். நான் இன்னும் நான் சொல்றேன், சேஃப்டி வந்து நம்ம பொம்பளை பிள்ளைக்கு பாதுகாப்பா இருக்கும். நிறைய காலேஜஸ் வந்து நான் கண்கூடா போறேன், அதுல வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து எப்படி போறாங்க சார், இது அது கோயட் அந்த கல்ச்சர் தான் இருக்கும் நீங்க சொல்லலாம். ஒரு லிமிடேஷன் தான். அந்த லிமிடேஷன் தாண்டி வந்து ஒரு கல்ச்சரா போறது வந்து என்னால ஏத்துக்கிற முடியாது. பேரண்ட்ஸ் நீங்க வந்து முடிவு எடுத்துக்கோங்க. நீங்க பார்க்க வேண்டியது கல்ச்சரும் ஒண்ணு பார்க்கணும். நம்ம பிள்ளைங்க வந்து அந்த இடத்துல போனா பாதுகாப்பா இருக்குமா, டிசிப்ளினா இருக்குமா, பிளேஸ்மெண்ட் இருக்குமா, என்னது NBA NAC NARF நீங்க எது ஒன்னாலும் பாருங்க. நான் சொல்றது எக்கனாமிக்கல் மெயினா பாருங்க, சேஃப்டி பாருங்க, ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுக்கறாங்க பாருங்க. இதுவும் ஒரு ஃபேக்டர். புரியுதா? டாப் காலேஜ் நீங்க சொல்லலாம், ஆனா இந்த ஃபேக்டரும் முக்கியம். இந்த ஃபேக்டர் இல்லாம நான் சொல்ல விரும்பல. காலேஜஸ் இருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு போன் பண்ணி, சார் இந்த காலேஜ் போனோம் சார், பெரிய காலேஜ் பேர் தான் இருக்கு, ஆனா
எங்க கண் முன்னாடி வந்து சொல்ல விரும்பல சார்னு சொல்லி அவங்களே என்ன செய்றாங்க, அடுத்த லெவலுக்கு போறாங்க. இதையும் ஒரு ஃபேக்டர். ரைட், சரி தம்பிகளா, ஏற்கனவே வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க இப்பவே என்ன செஞ்சுக்கலாம், கவுன்சிலிங்ல வந்து என்னென்ன காலேஜஸ் இருக்கு உங்களுக்கு கிடைக்குமான்னு ஒரு டென்டேட்டிவா நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, லாஸ்ட் இயர் வந்து கட் ஆஃப் வச்சு பாத்துக்கோங்க. சார் லாஸ்ட் இயர் கட் ஆஃப்ல வந்து ஒரு 3 மார்க் மைனஸ் பண்ணி ஒரு அப்ராப்ரேட்டா வந்து நீங்க ஜட்ஜ் பண்ணிடலாம். எக்ஸாக்டா நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து இந்த வருஷம் வந்து சீட் வேகன்சி பொசிஷன் வரணும். ஏன்னா இப்போ நம்ம வைஸ் சான்சலர் டாக்டர் வேலால் சார் என்ன சொன்னாரு, 25,000 கம்ப்யூட்டர் கேட்டிருக்காங்கன்னு. அப்படின்னா வந்து என்னது, நிறைய காலேஜஸ்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி வந்து நிறைய கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்ல வந்து கோர்சஸ் சிம்பிளா செக்ஷன்ஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இப்ப செக்ஷன்ஸ் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு என்னது, இதே மாதிரி சீட் வந்து இப்ப நம்ம அதிகமா தான் இருக்கும். சோ அதனால வந்து நீங்க எல்லாருமே நீங்க வந்து தைரியமா இருங்க, புரியுதா? கண்டிப்பா வந்து கவுன்சிலிங்ல கிடைக்கும் சார், கண்டிப்பா கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும். இப்ப நம்பர் 1 காலேஜ், நம்பர் 2 காலேஜ், நம்பர் 3 காலேஜ் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த காலேஜை மட்டும் நீங்க நினைச்சீங்கன்னா, கம்ப்யூட்டர்ல எத்தனை பிரான்ச் இருக்கு, இசில எத்தனை இருக்கு, ட்ரிபிள் இருக்கு, மெக்கானிக்கல் சிவில் இருக்கு. நீங்க காலேஜை முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிடைச்சிடும். அந்த இடத்துல வந்து நீங்க வந்து கொஞ்சம் பிரான்ச்சை காம்ப்ரமைஸ் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் நினைச்சவங்க ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி இப்படிக்கு வாங்க. இசி நினைச்சவங்க வந்து இசிஇ கிடைச்சிரும். அப்படி இல்லைன்னா வந்து ட்ரிபிள்இக்கு வாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒண்ணு. சோ நீங்க காலேஜ் நினைச்சீங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்க வந்து பிரான்ச்சையும் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல சார் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏடிஎஸ், ஏஎம்எல் பிரான்ச்சை வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா காலேஜை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க. டாப் 20 காலேஜ், டாப் 30 காலேஜ் இருக்கணும். நீங்க டாப் 20 காலேஜ் ஒரு ஏ காலேஜ் நீங்க நினைச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன செஞ்சுக்கலாம், 20th காலேஜ்ல கிடைக்கலன்னா 21வது காலேஜ்ல கிடைக்கும். ஆல்மோஸ்ட் மோரலஸ் 20க்கு 21க்கு என்ன வித்தியாசம். சோ அதனால நீங்க தைரியமா வந்து கான்பிடண்டா கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணலாம்ல, ரைட்? எல்லாம் வந்து உங்களுக்காக வந்து நான் வீடியோ நிறைய போடுறேன். ஆனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. எல்லாமே வியூஸ் நிறைய பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் இது பண்ணுங்க. என்னுடைய ஸ்பீச் நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. வேற உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இப்போ தான் என்கிட்ட கால் பண்ணுங்க. பை பாய்.